முதலமைச்சர் மக்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்னென்ன செய்திருக்கிறது என்பதையும் அவர் பட்டியலிட்டுட்டு அதன் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாரு. ஒரு தேர்தலில் நான் யாருக்கு வாக்களிக்கிறேன் என்பது ஒற்றை பிரச்சனையில் முடிவாகிறது இல்லை. பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு அது நடக்கக்கூடியது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இரண்டுமே உண்மைதான் அப்படின்னு தெரியுது. எதிர்க்கட்சிகளும் பலவீனமாக இருக்குது, அதே சமயத்தில் சாதனைகளும் எல்லா மக்களிடத்துலையும் போய் சேர்ந்திருக்கிறது. ரொம்ப எளிமையாக சொல்கிறதாக இருந்தால், முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற அடுத்த நாளே பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்திருக்குது. அவங்களுடைய பயணங்கள் விடியல் பயணமாக, கட்டணமில்லாத பயணமாக மாறியிருக்குது. அப்படி இதில் வந்து எல்லாருக்கும் பொதுவான நடைமுறை அது எல்லா மக்களையும் போய் சேர்ந்திருக்குது. அதில் தொடங்கி அதுக்கப்புறம் கலைஞர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய், அதுக்கப்புறம் படிக்கிற கல்லூரி பெண்களுக்கு படிக்கிற புதுமை பெண் எல்லாம் சொல்றாரு. இன்ஃபேக்ட் அவர் குவான்டிஃபையே பண்றார். இந்த விடியல் பயண திட்டத்தில் 5 ஆண்டுகளில் தலா ஒவ்வொரு பெண்ணும் 60,000 ரூபாய் அளவிற்கு மிச்சப்படுத்தியிருப்பாங்கன்னு அவரே எந்த அளவிற்கு அதோட தாக்கம் இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாரு. ஆமாம், அந்த வெல்லும் தமிழ் பெண்கள், அப்புறம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு போன்ற நிகழ்வுகளில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சமீப காலமாக இந்த தலைமுறையில் வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசினார்கள். அதை வந்து ஸ்டேஜ்டுன்னு பார்க்க முடியாது, அது எல்லாமே ஆங்காங்கே வளர்ந்து வந்த நபர்களுடைய உண்மையான நிகழ்வு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை பேசினாங்க. அது எல்லாம் இந்த திட்டங்கள் மூலமாக, இந்த திட்டங்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு செல்வாக்கை செலுத்தி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது போக பல்வேறு காரணிகள் இருக்குங்கிறதுல நலத்திட்டங்கள், இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் ஒரு முக்கியமானதாகவும், அதுக்கப்புறம் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாகவும் மற்ற கட்சிகளில் முன்னிறுத்தப்படுகின்ற முதலமைச்சர் வேட்பாளரை விட சமூக நீதி, மக்களிடம் நெருக்கமாக இருக்கக்கூடியவர், சில கோட்பாடோடு பிரின்சிபிள்டாக தன்னுடைய செயல்பாட்டை வைத்திருக்கக்கூடியவர், பகைவர்க்கும் மருளும் நன்னெஞ்சு கொண்ட ஒரு மனிதராக அவர் வந்து 5 ஆண்டுகளும் நடந்திருக்கிறாரு. அப்படி இன்னொரு சிஎம் வேட்பாளரை நம்மளால் பார்க்க முடியல. அதுலேயும் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அப்புறம் திமுக கூட்டணியும் தொடர்ந்து 2019, 2021, 2024ன்னு அதை நீங்கள் சொன்னதுனால இடையூறு மன்னிக்கணும். முன்னிறுத்தப்படுகிற முதலமைச்சர் வேட்பாளர்ன்றீங்க, ஆனால் நேற்றைய கூட்டத்தில் பிரதமர் வந்து சீஃப் கேம்பெயினர்னு வச்சுக்கோம், ஸ்டார் கேம்பெயினர் அந்த கூட்டணிக்கு. யார் முதல்வர் வேட்பாளர்ன்றதை முன்னிறுத்ததா தெரியல. இன்ஃபேக்ட் அவர் பிஜேபி என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்லிட்டு போகிறார். ஒரு இடத்தில் கூட அதிமுக என்ற வார்த்தையை கூட பிரயோகப்படுத்தலை. அறிமுகத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி குறிப்பிடும்போது மட்டும்தான். மித்தபடி எங்கேயுமே அதிமுகன்ற வார்த்தை 45 நிமிஷத்தில் இல்லை. அப்போ அந்த ரேஸுக்கே ஆள் இல்லாத ஒரு நிலை இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. அதிமுக அதை மறுக்கக்கூடும். தமிழ்நாடு தனக்கென்று ஒரு பண்பை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு போன்ற கோட்பாடுகளை முன்வைக்கக்கூடியவர்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய அந்த பண்பை உள்வாங்கிக் கொள்வதற்கான சக்தி இல்லை. எல்லா மாநிலங்கள்லையும் எப்படி சட்டப்பேரவை தேர்தல் நடந்தாலும் சரி, மக்களவைத் தேர்தல் நடந்தாலும் சரி, நானே உங்களிடம் வேட்பாளராக நிற்கிறேன் எப்படி தன்னை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி முன்வைக்கிறாரோ அதே போன்றது ஒரு அணுகுமுறையை தமிழ்நாட்டிலையும் வைக்கிறாரு. அதனால் அதிமுகங்கிற பெயரே உச்சரிக்காமல் பிஜேபியின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. அது எதேச்சையாக நடந்ததாகவும் இல்லை, ஏன்னா அந்த அறிவிப்பு போன ஏப்ரல்ல வந்ததற்கு பிறகு 2 நாளிதழ்களில் உள்துறை அமைச்சர் இதுக்கு ஆர்கிடெக்டாக, இந்த கூட்டணிக்கு ஆர்கிடெக்டாக கருதப்படுகின்ற இந்தியாவின் உள்துறை அமைச்சர் 2 நாளிதழ்களில் கொடுத்த பேட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, இது கூட்டணி ஆட்சி தான், அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னு. அதுவும் யாருங்கிறத ஒரு கேண்டிடேட்டாக முன்வைக்காம தான் அப்போ பேசியிருந்தார். இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. பியூஷ் கோயல் இதுக்கு முந்தின நாள் பேசும்போது கூட கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அமைக்கும்னு சொன்னார். எனக்கு என்னவோ அந்த ஏரியா வந்து பொதுமக்களிடம் அவங்களுக்குள்ள ஒரு உண்மையிலேயே ஒரு டீல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அது கூட்டணி ஆட்சியாகத்தான் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு டீல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அதிமுகவுக்கு இருக்கிறதுனால
அந்த டீலை தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து அதிமுக மறைக்கிறதோ அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வருது. ஒரு பொய்யான ஒரு தியரியை முன் வச்சு அவங்க வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தோன்றுகிறது. பேசுவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.